அப்புறம் வண்டி வேறு எடுத்துருக்கேன், ஒரு புதுசாக வண்டி எடுத்துருக்கேன். இந்த வண்டி ஓட்டி சலிச்சு போச்சு. எதுனா இந்த வண்டியெலாம் ஓட்டி சலிச்சு போச்சு. 10 கிலோமீட்டர் வருது, அந்த எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கேடிஎம் இதெல்லாம் ஓட்டி சலிச்சு போச்சு. வண்டி இதெல்லாம் எடுத்து சலிச்சு போச்சு. இறக்கிருக்கீங்களா? அதாவது இப்போ இறக்கிருக்கிறீங்களா? அதாவது இறக்கிருக்கிறேன். பசங்க விட்டு பெங்களூருக்கு போய் ஒரு வண்டி ஒன்று எடுத்து சொன்னேன், அம்மாங்க குரூப்பில் பார்க்குறீங்க வண்டி. பார்க்கலாம். ஐயோ இந்த வண்டி தானே அம்மா, என்னண்ணா இது? எத்தனை நாள் ஆகுது வண்டி வந்து? இப்போதான். அப்படியா? ஆமாம், நான் பசங்க விட்டு எடுத்து சொன்னேன், இப்போதான் எடுத்தோம். காசு கேஷ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டீங்களா? பசங்க நான் அனுப்பிச்சு விட்டேன், இப்போ அவங்களுக்கு செலவு கொடுத்துட்டேன். ரெகுலராக எனக்கு வண்டி எடுத்து தராங்க. அப்படிங்களா? ஆமாம். எவ்வளோ நான் கொடுப்பீங்க? 20,000 கொடுத்தேன். நம்ம பணத்தை பற்றி பிரச்சனை இல்லைல்ல. எதுனா ஆளுக்கு 20,000. என்ன ஒரு நாளைக்கு போயிட்டு வர? ஒரு நாளைக்கு போயிட்டு அவங்க செலவுக்கா? ரூம் செலவு, வண்டி எடுத்து வர்றதுக்கு 40,000 ரூபா. அப்புறம் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். வண்டி எடுத்துறீங்களா? 12.5 லட்சம். 12.5 லட்சமா? வண்டி எப்படி இருக்கு பாருங்க. ஏக்கர் போற எனக்கு தான். பணம் தான் விளையுது, தேங்காய் விளையல, பணம் விளையுது. மரத்தை கம்மி தட்டினா பணம் கொட்டும். அந்த மாதிரி ஆள் நான். இப்போ பணம் இப்போ உங்களுக்கு முக்கியம் இல்லை, ஆளுங்க தான் முக்கியம். எனக்கு இப்போ இவர் சாவி போடுறதுக்கு எனக்கு கோவம் இல்லை. இழுத்துட்டு போயிடுச்சு நாங்கள் பண்ணுறது. அவங்களே சேர்த்து இழுத்துட்டு போயிடும். இவங்க சேர்த்து தூக்கிட்டு இழுத்து போயிடும். ஆளுநர் வண்டி போகிற வண்டி அந்த மாதிரி வண்டி. பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் ஆன் பண்ணாதீங்க. ஐயோ சரி, இல்லை பண்ணல. ஏன்னா இது பயங்கரமான சுவிட்சாக இருக்க மாட்டேங்குது. என்னமோ கேனுக்கு இது பாருங்க, ரெட் இருக்கு பாருங்க. எது தெரியுங்களா? நான் ரன்னிங்கில் 140 150 வரப்போ ஒரு ஆள் தாழ்த்துவேன். அப்படியே 2 வீல் மேலே அஞ்சிக்கும். அப்படியே ஹெலிகாப்டர் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இந்த சுவிட்ச் போட்டால் தானே எந்திரிச்சுக்குமா மேலே? எஞ்சிக்கும். சுவிட்சை பாருங்க எப்படி பாருங்க. 140 தான் அழுத்துவோம். சுவிட்ச் ஹெலிகாப்டர் மாதிரி தானே இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது. இது தெரியுங்களா? இங்கே பாருங்க, இந்த சுவிட்ச் எது தெரியுங்களா? அது எதுக்கு? இது அழுத்தம்னா ஃப்ரண்ட் வீல் மட்டும் எந்திரிக்கும். இது அழுத்தம் அது தானாவே இல்லை. இந்த சுவிட்ச் அழுத்தணும். அதான் சுவிட்ச் அழுத்தணும். இது அழுத்தம்னா ஸ்ட்ரைட்டாக போகும், எஞ்சிக்கும். ஃப்ரண்ட் வீல் மட்டும் ஏறினா இது அழுத்தணும். இது அழுத்தம்னா ஃப்ரண்ட் வீல் மட்டும் அப்படியே வரைக்கும். இந்த மாதிரி வண்டிங்க. எங்கண்ணாப்பா பசங்களாம் இப்போ அடுத்த ட்ரிப்பு வந்து லடாக் போகலான்னு தான் ஐடியாவில் இருக்கிறோம். லடாக்கா? ஆமாம். இவரையும் கூட்டிக்குவேன். நான் பசங்க வந்து ரெடியாக இருங்க. பரவாயில்ல. ஒரு ஆளுக்கு 50 நேரம் செலவுனும் கவலை இல்லை. அல்ல நீங்களே போட்டுக்குவீங்களா? போட்டுக்குவேன். அவங்களுக்கு திருப்தியாக இருக்கணும் கூட்டு போகிற ஆளுக்கு. எல்லா செலவும் 500 நோட்டு கட்டு வச்சுக்குவேன். அது ஷர்ட் வேறு மாதிரி இருக்கும், நல்லா மொத்தமாக நல்லா இருக்கும், கோட்டு மாதிரி இருக்கும். இவங்க ஒரு பட்டன் வச்சுருப்பேன். ஒரு ஆளுக்கு 500 வெளியே வரும். ஒரு ஆளுக்கு பட்டன். இப்போ ஹோட்டலுக்கு போனீங்க 5000 ஆச்சுன்னா 10 டைம் இப்படி அழுத்திங்க. ஜோப்பில் கை வரதுலாம் கை வேறெல்லாம் வலி எடுக்கும். அதனால பட்டன் டக்குன்னு அப்படியே அழுத்த அப்படியே வந்து. இப்போ அழுத்தம் இது வந்துச்சு பார்த்தீங்களா? கரெக்டாக இருக்குதா? இதே செஞ்சீங்களா? வந்து பார்த்தீங்களா? இதே செஞ்சிட்டீங்களா? என்னண்ணா அது? ரேஷன் கடைக்கு போ. ரேஷன் கடைக்கா? சரி நான் போயிட்டு வாங்க. நான் அத்தை டென்ஷன்.